எனக்கு தயவு செஞ்சு கதவை திறங்க. நீங்க நான் உங்க கூட வாழ்ந்துதாங்க வச்சிருக்கேன். தயவு செஞ்சு கதவை திறங்க, நான் உங்க கூட வாழணுங்க. அத்தை இவளை பிரிச்சிடாதீங்க அத்தை. என்னங்க ப்ளீஸ்ங்க, கதவு நகைக்காக வாழ மாட்டேன்னு சொல்லாதீங்க. அத்தை அத்தை நீங்க தங்கத்தை வெளில விட மாட்டேங்கிறீங்க. அவங்கள தயவு செஞ்சு வெளில அனுப்புங்க அத்தை. அத்தை புருஷனை கூட வாழ விடுங்க அத்தை. சொந்தக்காரங்க எல்லாரும் நாங்க வாசல்ல தான் நிக்கிறோம். உங்களுக்கு மொய் வச்சவங்க அனைத்து பேரும் வாசல்ல நிக்கிறோம். உங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க அனைத்து பேரும் நிக்கிறோம். சத்த தயவு செய்து வாங்க. ஒரு பொம்பளை வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. என்னங்க வெளில வாங்க தயவு செஞ்சு. எனக்கு 20 பவுன் நகை கேட்டாங்க. கல்யாணம் ஒரு 2 மாதம் இருக்கும்போது கால் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால அப்பா எல்லாம் சீர்ஜமாவும் செஞ்சுட்டாங்க. நகை மட்டும் போட முடியல. அந்த நகைக்காக கல்யாணம் 1.5 வருஷம் ஆகுது. இந்த நகை கேட்டு 1.5 வருஷமாக அவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிறாங்க. நகை கேட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அசிங்கமாக பேசுறது, மாமனார் தப்பான முறையில் பேசுகிறாரு. அதை கேட்க போய் அப்பா அம்மா சொன்னதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அறுத்து கட்டுவேன்னு சொல்கிறாங்க. வாழவே விட மாட்டேங்கிறாங்க. புருஷன் இறங்கி வந்தாலும் அவங்கள புருஷனை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. கூட பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதமாக அவங்கள பார்க்கணும். ஆஃபீஸ் போய் நிற்கிறேன். எல்லாருலேயும் அவங்கள போய் பார்க்கணும் நிற்கிறேன். அவங்கள பார்க்க கூட என்னை விட மாட்டேங்கிறாங்க. என்னை வாழ வைக்கவே விட மாட்டேங்க. என்னை தயவு செஞ்சு வாழ வைங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் வீட்டுக்கார பேர் என்ன, மாமனார் என்ன பண்ணுறாரு, என்ன பிரச்சனை, எதனால் ஆக்சுவலாக டைவர்ஸ் கொடுத்தாங்க சொல்லுங்கள். மாமனார் பேர் சந்திரன். டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறாரு. நகை அத்தை தவறான முறை எனக்கு நடந்துக்க சொல்லி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் தவறான முறையில் பேசுறது, தவறான முறையில் நடந்துக்கும் போது தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது, இதெல்லாம் என் புருஷன்கிட்ட நான் அண்ணனுக்கு நடக்கிற எல்லாத்தையும் புருஷன்கிட்ட சொல்லுவேன். புருஷனும் நான் கண்டிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கண்டித்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அத்தை கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இதுக்கு மேலே நீ இந்த குடும்பத்தில் இருக்கணும் இருந்தால் என் மாமனார் தப்பான போல தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் தனி கொடுத்தன அனுப்புனாங்க. நான் தனி கொடுத்தன போகலன்னு எல்லாருக்கிட்டே கேட்டேன். நான் இங்கே இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது. அங்கே போனால் நீங்கள் என்னை அவங்க சொன்ன மாதிரியே நான் அறுத்து கட்டிடுவீங்க, தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நீ தனி கொடுத்துன போகல, இதை நீ போய் உங்கள் அப்பா அம்மாட்ட இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல சொன்னா அவனை உன் நஜத்திலே அறுத்து கட்டிடுவோம், இது சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்க. சரி நானும் வீட்டு காலி பண்ணுறது கூட நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் தனி கொடுத்ததுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே போய் தனி கொடுத்ததுக்கு போய் சித்திரவாதம். காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது, நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வருது. ஏங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் அதுக்கும் அடிக்கிறது, சந்தேகம் பிடிக்கிறது.